இரட்டை சுடர்கள். இன்னைக்கு மீடியா இதை பற்றி பல தகவல்கள் வந்துட்டுருக்கு. நான் சில வீடியோக்கள் பார்த்துருக்கேன். உடல் 2 ஆன்மா 1 அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன சினிமா நாடகங்களில் ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போதில் அதை பற்றின புரிதல் இல்லை. அது எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, 2 உறவுகளுக்கு இடையில் நடக்கிறத காட்டுவாங்க. ஒன்று அம்மா குழந்தையாக இருப்பாங்க, அப்படி இல்லாட்டா கணவன் மனைவி, காதலன் காதலி, நல்ல நட்பாக பழகக்கூடிய நண்பர்கள், அப்படி 2 பேரை காட்டுவாங்க. நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் உள்ளவங்க அவங்க மேலே கோபமாக இருக்கும்போதில் அந்த பக்கம் உள்ளவங்களும் இவங்க மேலே கோபமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இவங்க அவங்கள நினச்சி கவலைப்படும் போதில் அவங்களும் இவங்கள நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்க அவங்கள நினச்சி சந்தோஷமாக இருக்கும்போதில் அவங்களும் இவங்கள நினச்சி சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க அவங்கள திட்டணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சேம் திங்கிங்கில் தான் அங்கே உள்ளவங்களும் இருப்பாங்க. இவங்க அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சி ஃபோன் எடுப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போதில் எங்கேஜ் டோன் தான் கேட்கும். அவங்க தான் பண்ணுறாங்கன்ற புரிதல் கூட அவங்களுக்கு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க அவங்கள சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் இவங்கள சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இதை நம்ம காட்சியாக பார்க்குறதுனால நமக்கு அது எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கும். ரியல் லைஃப்பில் அந்த பார்வை நமக்கு இருக்காது இல்லையா? அதனால் ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் பலருக்கு அது புரிதல் இருக்க மாட்டேங்குது. சில பேர் அதை உணர்ந்துடுறாங்க. அப்படி உணர்ந்தவங்க சில வீடியோக்களில் தகவல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் இதுவும் ஒரு தகவல்.